ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் இந்த மாதம் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சங்கீதம் 121:7 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த மாதம் கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும், தீமையான காரியங்களுக்கும், உபத்திரங்களுக்கும், பாடுகளுக்கும், வியாகுலங்களுக்கும், கண்ணீருக்கும், கடனுக்கும், பாரங்களுக்கும் விலக்கி காத்து கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது இனி நாம் தீங்கை காண மாட்டோம். ஏசாயா 54வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதம் நீதினால் ஸ்திரப்படும்படியாய் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நடத்துவார். கர்த்தர் நீதியினாலே நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பரிசுத்தமாய் நடத்தும்படியாய், தீங்கு நம்ம குடும்பத்தை அணுகாதபடிக்கு இந்த மாதம் கர்த்தர் நம் குடும்பத்தை பாதுகாப்பார். கர்த்தர் பயமில்லாதிருப்பாய் என்று சொன்னது போல இந்த மாதம் சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். எல்லா தீங்குக்கும் திகிலுக்கும் தூரமாகும்படியாய், எதுவும் நம் குடும்பத்தை அணுகாதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் இந்த மாதம் நம் குடும்பத்தின் நடுவிலே இருக்கிறார். சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். இந்த மாதம் எத்தனை துன்பத்தின் காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களோடையே இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இனி நீங்கள் தீங்கை காணுவது இல்லை. எரோமியா 15வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். இந்த மாதம் எந்த தீங்கின் சூழ்நிலையோ நெருக்கத்தின் சூழ்நிலையோ சத்ருவினால் உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்ருவுக்கு எதிர்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம் உங்கள் நடுவிலே இருக்கிறார், உங்கள் குடும்பத்தின் நடுவிலே இருக்கிறார், வியாபாரத்தின் நடுவிலே இருக்கிறார், ஊழியத்தின் நடுவிலே இருக்கிறார், பிள்ளைகளின் மத்தியிலே இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணாது இருப்பீர்கள். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.